வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தேர்தல் திருவிழா களை கட்டி இருக்கிறது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜக கூட்டணி இறுதியாகவிட்டாலும் கூட அந்த கூட்டணி சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரச்சாரத்தில் ஒரு வரி அனைவருடைய கவனத்தையும் கவரக்கூடியதாக இருந்தது. என்னவென்றால், மக்களே, நீங்கள் காசு கொடுத்தால், எந்த கட்சியாவது காசு கொடுத்தால், அது திமுக அதிமுக, அவர்கள் பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். அது ஊழல் பணம், அது உங்களுடைய பணம், உங்களிடம் சேர வேண்டிய பணம், மீண்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஓட்டை மட்டும் நல்லவர்களுக்கு போடுங்கள், குறிப்பாக எங்களுடைய கட்சிக்கு போடுங்கள் என்று சொன்னார். இது ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. ஏனென்றால், ஓட்டு போடுவதற்கு பணம் வாங்குவது ஒரு குற்றம் என்ற நிலைமையில் அது சட்டப்பூர்வமாக செய்யக்கூடாத ஒரு விஷயம், குற்றம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு சட்டமே இருக்கக்கூடிய நிலையில் இப்படி ஒரு கட்சியுடைய தலைவர், தேசிய கட்சியோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தலைவர் பகிரங்கமாக வெளிப்படையாக இப்படி மக்களை பணம் வாங்கிக் கொள்ளுங்கள் ஓட்டுக்கு என்று சொல்லலாமா என்று ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம், அப்படி சொல்லக்கூடாது என்றால் பணம் வாங்காமல் இருக்கிறார்களா, பணம் கொடுக்கப்படாமல் இருக்கிறதா, ஊழலற்ற ஒரு நேர்மையான தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறதா, நமக்கு தெரியாத எந்த லட்சணத்தில் தேர்தல் நடக்கின்றன என்று மறுபுறம் ஒரு கேள்வி எழுகிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நோட்டுக்கு ஓட்டு தவிர்க்க முடியாததா? இந்த ஆயுதழுத்த நிகழ்ச்சி விரிவாக செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். தேர்தலில் வாக்களிக்க பணம் வாங்காதீர்கள் என தேர்தல் கமிஷன் இடையறாது பிரச்சாரம் செய்து வருகிறது. ஆனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்தோ, அரசியல் கட்சிகள் பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், ஏனெனில் அது உங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம், அதே சமயம் நீங்கள் எங்களுக்கு போடுங்கள் உங்கள் ஓட்டை என ஒவ்வொரு தேர்தலிலும் பேசி வருகிறார். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதாவும் தன் பிரச்சாரத்தில் இவ்விதமே பேசினார். இப்படி மக்களை ஓட்டு போடுவதற்கு பழக்கப்படுத்திவிட்டால் அரசியல் கட்சிகள் கொள்ளையடிப்பதில் தவறில்லை, அதில் ஒரு சிறிய பங்கை நமக்களித்தால் போதுமானது என்ற மனநிலை தானே வாக்காளர்களுக்கு உருவாகும். ஊழல் பணத்தில் ஒரு சிறிய பங்கை மக்களுக்கு வீசி எறிந்தால் மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் என அரசியல் கட்சிகள் நினைக்கவும் காரணமாகிவிடக் கூடும் அல்லவா? மக்கள் சேவையாற்றதான் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கிறோம். அப்படி வந்தவர்கள் நமக்கு சேவையாற்றுவதை விடுத்து ஊழல் செய்து பணம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்களே என்ற தார்மீக கோபத்தை மடங்கடித்துதானே பணம் மக்களுக்கு தரப்படுகிறது. ஊழல் பணத்தை சட்டப்படி மீட்டெடுத்து அரசு கஜானாவிற்கு கொண்டு வருவதுதானே சரியாக இருக்க முடியும். ஓட்டு போட பணம் தருவது சட்டப்படி குற்றம் அல்லவா? அந்த சட்டமீறலை மக்கள் அங்கீகரிக்க கோருவது குற்றத்திற்கு துணை போகும் குற்றம் அல்லவா என பல கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் தேர்தல் திருவிழாக்களில் தான் ஏழை கட்சி தொண்டர்களும் ஏழை எளிய மக்களும் கொஞ்சம் காசு பார்க்கின்றனர். அரசியல் கட்சிகளின் பரிசு மழையில் நனைகின்றனர். அரசியல் கட்சிகள் கொள்ளையடிப்பதை தடுக்கவோ கொள்ளையடித்ததை மீட்கவோ முடியாத ஜனநாயக நாட்டில் மக்கள் அனுபவிக்கும் அற்ப சந்தோஷங்களுக்கும் அணை போடுவதா என்பது சிலரது வாதம். ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் 70 லட்சம் ரூபாய் செலவழிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் முதல் அமல்படுத்தியிருக்கிறது. ஆனால் எத்தனை கோடிகள் புரள்கிறது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயமாக தான் இருக்கிறது. இப்படி கோடிகள் புரளக்கூடிய ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் பார்க்கக்கூடாதா என்பது சாமானிய மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறதா இல்லை என்பது மட்டும் தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய சமூக ஆர்வலர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வசந்தி ஸ்டாலின் அவர்கள் முன்னிருந்திருக்கார். இவர் மட்டுமல்ல, பரிசுத்தமான ஒரு தேர்தலுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கூடிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு தேவசகாயம் அவர்கள் முன்னிருந்திருக்கார். இதில் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் முன்னிருந்திருக்கார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல திரு தேவசகாயத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்க எலெக்ஷன் கமிஷனோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஒரு தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு நீங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க கடந்த 2-3 தேர்தலாகவே. ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, பணம் கொடுக்க கூடாது, இதெல்லாம் குற்றம், விஜயகாந்த் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பழமைவாதமா தெரியலையா? நடைமுறை உண்மையை என்னன்னே தெரியாம கண்ணை மூடிக்கொண்டு நம்ம ராமராஜ்யம் வரக்கணும், காந்தி தேசம் பிறக்கணும், புத்தர் வரக்கணும் சொல்லி ரொம்ப பழைய விஷயம் பேசுற மாதிரி இல்லையா? பழைய விஷயம் இல்லை, இது புதிய விஷயம். இந்த பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது பழைய விஷயம் இல்லை. நான் முன்பு ஒரு நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கேன், எங்க டைம்ல எல்லாம் பணம் கொடுத்து வாங்குறதே கிடையாது. பூத் கேப்சரிங் பண்ணி கொஞ்சம் ஓட்டுகளை குத்துவாங்க, அது குத்தி அதை உடனே ரீஎலெக்ஷன் போட்டு அது மேனேஜ் ஆகிப்போம். இப்போ கடந்த 10 வருடங்களாக தான் பர்ச்சேசிங் ஓட். அதனால இது பழையது இல்லை, இது புதுசு, இது மிகவும் மோசமானது. பூத் கேப்சரிங் மேனேஜ் பண்ணிக்கலாம், ரீஎலெக்ஷன் அதனால தான் 2 நாள் கழிச்சு ஓட்டிங் பண்றது. அடுத்த நாள் ரீஎலெக்ஷன் நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் கவுண்டிங் நடக்கும்.
இப்ப இதுல சொல்ல வர்றது என்னன்னா, இவர் உங்க ரிப்போர்ட்டர் மிக அருமையான 2 கேள்விகள் எழுப்பினார். பிரமாதமா இருந்த கேள்வி. அதாவது கட்சிகள் பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், இது உங்கள் பணம் தான். ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் என்ன? ஊழலில் நீங்கள் பங்குதாரர்கள் ஆகுங்கள் அப்படி ஒரு தலைவர் சொல்றாரு. நாங்க 100 கோடி 1000 கோடி 10,000 கோடி ஊழலிப்போம், உங்களுக்கு 1000 2000 ரூபாய் பிச்சை காசு மாதிரி போடுவோம், உங்களை ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்கள் ஆக்கிவிட்டு முதல் தவறு. 2வது தவறு இது இம்மாரல்னா ஓட்டை விற்க சொல்றது தனது மானத்தையே விற்க சொல்றது மாதிரி. ஒரு ஓட்டுன்னா ஒரு ஒருத்தருக்கு மானம், ஒரு சுயமரியாதை விற்க சொல்ற மாதிரி. மூணாவது அடிப்படை உரிமையை விற்க சொல்றீங்க. அடிப்படை உரிமை, அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகனுக்கு இதுதான் அடிப்படை உரிமை. இந்த உரிமையில தான் மற்ற உரிமை எல்லாமே கிடைக்குது, அது விற்க சொல்றீங்க. 4வது, நீங்க இந்த ரிப்போர்ட்டர் சொன்ன மாதிரி, நீங்களும் சொன்ன மாதிரி, இது இல்லீகல், சட்டத்துக்கு விரோதமாகுது. செக்ஷன் 123 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல கிளியர் இருக்கு. இது ஊழல். அப்புறம் 171 இது கிரிமினல் அஃபென்ஸ். 4 கோணத்துல பார்க்கும் போதும் இந்த மாதிரி சொல்றது மிக தவறு. எலெக்ஷன் கமிஷன் உடனே உங்களுக்கு எதிர்த்து நடவடிக்கை. அவர் உங்களுடைய வாக்குகளை வித்துருங்கன்னு சொல்லி சொல்ல, உங்களுடைய வாக்குகளுக்கு காசு வாங்கிக்கங்க, ஆனா நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க சொல்லி சொன்னேன். நான் திரு மனுஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி நடைமுறை உண்மைகள் நம்ம திருமங்கலம் ஃபார்முலா, சங்கரங்கோயில் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா, அந்த நம்ம எவ்வளவு விஷயங்கள் நம்ம கொண்டு வரோம், கண் முன்னாடி நம்ம பாக்குறோம். இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ காசு இல்லாம இல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்துச்சு. டெய்லி பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒவ்வொரு நாளும் 2.5 கோடி 4.5 கோடி 5 கோடி பறிமுதல் ஆகிட்டே இருக்கு, கணக்கில் வராத பணங்கள். இப்ப எல்லா இடத்துலயும் பரவிட்ட போது இன்னமும் ஓட்டு காசு வாங்காத, அது வாங்கணும்னு சொன்னதே குத்தம் அப்படின்னு சொல்றது ரொம்ப இல்ல. அது நம்ம காசு ஓட்டு போறதுக்கு கொடுக்கறதையோ வாங்குறதையோ நம்ம நியாயப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வாங்கிக்கலாம் இல்ல. ஆனா இது ஏன் நடக்குது, இதைத்தான் நம்ம பார்க்கணும். எப்படி இப்படி ஒரு ஹேபிட் நம்முடைய பொலிட்டிக்கல் கல்ச்சருக்குள்ள வந்தது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஓட்டு நம்முடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சார் சொன்னாங்க. ஓட்டு மட்டும் நம்முடைய அடிப்படை உரிமை இல்லை, கல்வி நம்முடைய அடிப்படை உரிமை, வேலை வாய்ப்பு நம்முடைய அடிப்படை உரிமை, சுகாதாரம் நம்முடைய அடிப்படை உரிமை. இது எல்லாமே இந்த ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமைகள் எல்லாம் இந்த நாட்டில் மக்கள் கிடைச்சிருக்கா, கொடுக்கப்பட்டிருக்கா. அப்போ இவ்வளவு வறுமையும் இவ்வளவு ஏழ்மையும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்க மாரலா ஒரு விஷயத்தை டீச் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா, அது எஃபெக்டிவா இல்ல. இன்னொரு விஷயம், வாக்காளரோட பார்வையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்முடைய அரசியல் கட்சிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு முக்கியமான காரணம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம யாரை சூஸ் பண்ணாலும் என்ன ஓட்டு போட்டாலும் அவங்க ஆக்ட் ஆகி போனதுக்கு நம்ம திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்போ சரி இப்ப ஏதோ செய்யறாங்க வாங்கிப்போம் இப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. அப்போ இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மக்கள்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லை. மக்களுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய சேவைகளை பல சமயங்கள்ல அவங்க செய்யறது இல்லை. இந்த உறவு துண்டிக்கப்பட்டது இருக்கு இல்லையா, எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறப்போ கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா எல்லா கட்சியும் காசு கொடுக்குறாங்க, ஆனா யாரோ ஒருத்தருக்கு தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. அப்ப அதுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் இருக்கு, அந்த டிசிஷன் படி தான் அவங்க ஓட் பண்றாங்க. ஒரு சின்ன மார்ஜின் இந்த காசு கொடுக்கறதன் மூலமா நம்ம பக்கம் திருப்ப முடியுமான்னு யோசிக்கிறாங்களே ஒழிய, பணம் கொடுத்து ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு முடிவை தீர்மானிக்க முடியும் நான் நினைக்கல. எத்தனை பேர் பணம் கொடுத்தாலுமே கூட மக்கள் அரசியல் ரீதியாக தான் வாக்களிக்கிறாங்க. பணம் வாங்கிடுறாங்க, ஆனா முடிவு மாத்திக்கிறாங்க. நான் வசந்தி ஸ்டாலின் கேட்க விரும்புறேன். நீங்க ராஜ்யசபா மூலமா கொண்டு போனாலும் கூட நீங்க நிறைய தேர்தல்கள் உங்களுடைய நடைமுறையில் உங்களுடைய பிரச்சாரங்கள் மற்ற இடங்களா பாத்துருக்கீங்க. அவர் சொல்றாரு பணத்தை வாங்கிடுறாங்களே தவிர பணத்தை வாங்கிட்டவங்க அதே கட்சி தான், வாங்கினவங்க தான் ஓட்டு போடுவாங்க, உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு? அதாவது முன்னாடி நம்ம ஒரு பேச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கடமைக்காக இல்ல வாங்கியாச்சு, கை கொடுத்து வாங்கிட்டேன் நான் அதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்கன்னு ஒரு பேச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, இவர் நண்பர் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மக்கள் கௌரவம் ஆயிட்டாங்க, வாங்குறதெல்லாம் வாங்கிடுறாங்க, ஆனா ஓட்டு அவங்க யாருக்கு போடணும் முதல்ல முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்றாங்க. உங்களுடைய தேர்தல் பிரச்சார அனுபவங்கள் எப்படி இருக்கு? அதாவது பணத்தினாலேயே தேர்தல் முடிவுகளை நிலைநாட்டிவிட முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்புவதற்கில்லை. ஏனென்று சொன்னால் பல தேர்தல் உண்மை நடப்பு அதைத்தான் சொல்கிறது. என்னுடைய அனுபவம் என்றில்லாமல் நாட்டிலுடைய நடப்பு அதைத்தான் சொல்கிறது. 91, 95 ஆட்சி, அதற்கு முன்பாக நாங்கள் ஒரு 13 வருடம் ஆட்சியில் இல்லை, 2 வருடம் 89, 90 இருந்து அதுவும் கலைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு கட்சி நிலைத்து நின்று அதற்கு பிறகு நாங்கள் வருகிறோம் என்று சொன்னால், நாங்கள் காசு கொடுத்து வாக்குகளை பெற்று 96 முழு அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா?
அதற்கு ஒவ்வொரு முறையும் யார் என்ன தவறுகள் சென்ற முறை இப்போது ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது குறிப்பாக ஒரு 2 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது என்கின்ற அது ஒரு காரணத்தை பெரிதாக சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிறுத்தித்தான் நடக்கிறதே தவிர அவங்க 2000 கொடுத்தா நான் 4000 கொடுப்பேன்னு சொல்லி யாரும் வாக்கு கேட்கறதும் இல்ல, அதை வச்சு மக்கள் வாக்குகள் அளிப்பதும் இல்லை. இல்ல, ரெண்டாவது விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன், மக்கள் அதை வச்சு வாக்களிக்கலன்னா யாரும் கொடுக்கறதே இல்லைங்கிற ஒத்துக்க முடியாம இருக்குது. அதை பற்றி நோ கமெண்ட் சொல்றீங்க. நான் திரு ஆவடிக்குமார் நான் கேட்க விரும்புறேன். திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா அதிமுக ஆட்சியும் அதே மாதிரி நடக்குது. சங்கரங்கோயில் ஃபார்முலா நம்ம பார்க்கலையான்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் பண்றாங்க. புதுக்கோட்டை அந்த மாதிரி நினைச்சாங்க. கட்சிகள் மாறி மாறி குற்றம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் பணம் வாங்குகிறார்களா அல்லது எந்த கட்சியுமே நீங்க சொல்றீங்க திமுக கொடுத்தாங்கன்னு, திமுக சொல்றாங்க அதிமுக கொடுத்தாங்கன்னு. இப்ப அவங்க சகோதரி சொல்றாங்க இல்ல இந்த மாதிரி நாங்க எனக்கு அந்த அனுபவங்கள் கிடையாது எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. மக்கள் பணம் வாங்கலன்னு நினைக்கிறீங்களா அல்லது மக்கள் பணம் கொடுத்து பிரயோஜனப்படலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மக்கள் பணம் வாங்குறாங்களோ அரசியல் கட்சிகள் கொடுக்கறாங்களோ அது பிரச்சனை இல்லை. அப்படி செய்யக்கூடாதுன்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்ல, தேர்தல் கமிஷனுடைய விதிமுறை. இன்னைக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆரோக்கியமான தேர்தலுக்கு பணம் ஒரு கருவியா இருந்துடக்கூடாதுன்றதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்போம். அதை நோக்கி தான் நம்ம போகணும். ஆனா இன்னைக்கு நீங்க வச்சிருக்க விவாதம், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இத ஒரு கொள்கையா சொல்றாரு. அவர் தேர்தல் அறிக்கையை தரல, அவருக்கு நான் ஆட்சிக்கு வந்தா நான் வெற்றி பெற்றா இதை செய்வேன்னு எந்த வாக்குறுதியும் தரல. அவருடைய வாக்குறுதியே நீங்க பணம் இருக்கவங்க கிட்ட பணம் வாங்கிங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. ஆக பணம் வாங்குறத ஒரு அரசியல் கட்சி கொள்கையாவே பிரகடனப்படுத்த சொல்ல அந்த அரசியல் கட்சியை தடைப்படுத்த முடியும். இன்னைக்கு அந்த அரசியல் கட்சி சட்டத்துக்கு இன்னும் சொல்ல போனா அந்த அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் சீட்டை விட நோட்டை தான் பேசிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு கட்சியும் ஒரு தேடி போய் காங்கிரஸ்ல அதிகம் வருமா, பிஜேபியில அதிகம் வருமா, திமுகவில் ஏதாவது கிடைக்குமான்னு சுத்தி சுத்தி சீட்டை விட உங்கள்ட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. அதே ஒரு அதாவது எல்லா ஊடகங்களும் செய்தி வந்திருக்கு. அவருடைய நோக்கம் முழுமையா எங்கேயாவது ஒரு இடத்துல காசை வாங்கி அந்த காசை மத்தவங்களுக்கு கொடுத்து சீட்டு வாங்கின ஓட்டு வாங்கின நிலையில இருக்கிறாரு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் பணத்தின் மூலமாக வெற்றி பெற முடியும் ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடாதான் இது தெரியும். ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல, பணத்தின் மூலமாக தேர்தலை வெற்றி கொள்ள முடியும் என்ற தவறான சிந்தனையுடைய வெளிப்பாடுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்துடைய பேச்சு என்று அதிமுக சார்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தற்போதைய முதலமைச்சருமான ஜெயலலிதா 2009 பொதுத் தேர்தலில் இதே போல மக்களே பணம் வாங்கிக் கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள், அது ஊழல் தலைத்த பணம் உங்களுடைய பணம் என்று 2009 ஜெயலலிதா சொன்னார். அதற்கு என்ன பதில்? நோட்டுக்கு ஓட்டு தவறா தவிர்க்க முடியாதா என்பது பற்றி இன்றைய ஆயுதல் நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு தேவசகாயன் கேட்கிறேன். ஏற்கனவே சொன்னாங்க நம்ம பணம் வாங்கினா தேர்தல் முடிவு மாறிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட ஒழுக்கமா நடந்திருக்காது. நம்ம பீகார்ல ஒரு உதாரணமா சொல்லுவாங்க எவ்வளவு மோசடி நடக்குது, எவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி பூத் கேப்சரிங்ல இருந்து எல்லாமே நடக்கிறதுக்கு உதாரணமா இருந்துச்சு. அங்க 1 இல்ல 3 முறை ஜெயிச்சவர் லாலு பிரசாத். மக்கள் பொறுத்து பார்த்து ஒட்டுமொத்தமாக அந்த ஆட்சி அகற்றி இன்று அந்த தலைவர் எந்திரிக்க முடியாத நிலைமைக்கு நம்ம போயிடலையா? சோ மக்கள் காசு வாங்கிட்டு அராஜகத்துக்கு மத்தெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருக்காங்க நினைக்கிறீங்களா? என்னமோ நீங்க சொல்றது சரிதான். பணத்தால மாத்திரமே ஜெயிக்க முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படுறது ஜனநாயகமே இருட்டறையில போயாச்சு. இப்போ 1952 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இருந்தது. இப்போ 62 வருஷத்துக்கு அப்புறம் 16வது லோக்சபால பத்தி என்ன பேசிட்டு இருக்கணும்? ஓட்டு விலை பொருளா மாறிட்டு எலெக்ஷன் வியாபாரமா மாறியாச்சு. அதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பணத்தை வாங்கிட்டு 4 பேர்ட்டையும் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடுறோம் அதனால ஜெயிக்கிறாங்களா, அது ஆர்குமெண்ட் கிடையாது. அதாவது யூ ஹவ் டேக்கன் அவே கம்ப்ளீட் மொராலிட்டி லீகாலிட்டியே நீங்க ஓட்டிங் ப்ராசஸ் எடுத்துக்கிறீங்க. அதாவது ஓப்பனா, அதாவது லூட் பண்றவன் ஓப்பனா அனௌன்ஸ் பண்றான், நான் பணம் கொடுத்து வாங்கிடுவேன். பணம் எவ்வளவு பணம் கொடுக்கறாங்க? இல்ல பணம் கொடுத்து சொல்ல நீங்களே ஒத்துக்கிறீங்க. பணம் கொடுத்து வாங்க முடியல, பணம் கொடுக்கப்படுது, வாங்க முடியுது. ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் பணத்தை வாங்கிட்டு வேற இடத்துக்கு ஓட்டு போடுவாங்க. மெஜாரிட்டி பணத்தை வாங்கிட்டு அவங்க தமிழகத்துல ஆட்சி போனதுல பணத்தை வாங்கிட்டு சபதம் எடுக்கிறாங்க. பகவத்கீதை சபதம் எடுக்கிறாங்க, சாமியார் சபதம் எடுக்கிறாங்க. நார்மலி அப்படி உங்களுக்கு நல்ல திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ தமிழகத்தில் எந்த கட்சிக்குமே பணத்துல பஞ்சாயத்து கிடையாது. அவங்க பணம் கொடுத்து வாங்க முடியும்னு ஆட்சி மாற்றமே தமிழகம் நடந்திருக்காது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் எப்படி மாறுது? இல்ல
மாறுது, அது வேற. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஹானஸ்ட் கரப்ஷன், டிஸ்ஹானஸ்ட் கரப்ஷன் ஒரு டிஸ்டிங்விஷ் தெரியுமா உங்களுக்கு? ஊழல்ல 2 வகை. ஊழல் 2 வித, நேர்மையான ஊழல், நேர்மை இல்லாத ஊழல். இப்ப அந்த 2 நடக்குது இல்ல. இப்ப நான் கம்ப்ளீட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த கல்ச்சர் இப்ப இதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் இது ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த கல்ச்சர் இப்ப 2 எலெக்ஷனா தான் நடந்துகிட்டு இருக்கு. 2009 சொன்னாங்க 1991 அப்ப எல்லாம் நடக்கல. இந்த கல்ச்சர் இப்ப வந்து ஏன்னா பிளாக் மணி 2004 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்க கொள்கைகளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே பிளாக் மணி ஜெனரேட்டிங் கொள்கைகள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. இப்ப அதை வச்சு அது பெரிய டீட்டெயில பண்ண வேண்டிய சொல்ல முடியாது. இந்த ரியல் எஸ்டேட், எஃப்டிஐ, எஸ்இசெட், அந்த மணல் கொள்ளை, கல்வி கொள்ளை, இந்த கொள்ளை எல்லாமே பிளாக் மணி, பேரலல் பிளாக் மணி. இப்ப கேஷ் வச்சு அப்படியே பலர் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் இப்ப எலெக்ஷன் போகுது. அந்த கேஷை வச்சு வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஜனநாயகத்தை கம்ப்ளீட்டா ஒரு வியாபார பொருளா மாத்திட்டாங்க. மெயின் கொஸ்டின் தான் அட்ரஸ் பண்ணணும். திரு மனுஷபுத்திரன் கேட்கிறேன், இது வந்து அவர் சொன்ன மாதிரி எல்லாமே பிளாக் மணி அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரணும்னா உங்களை மாதிரி அவரை மாதிரி எல்லா சமூகம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கருப்பு பணம் இந்த மாதிரி வெளியே வந்தா நல்லது தானே? இல்ல, அது அவ்வளவு சிம்பிளான விஷயம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய கட்சிகள் வந்து நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த பணம் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெரிய நிறுவனங்கள், பல வர்த்தக நிறுவனங்கள், பல்வேறு விதமான சக்திகள் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக அவங்க என்ன பெற்றுக்கிறாங்கன்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க சப்போர்ட் பண்ண கட்சி அதிகாரத்துக்கு வர்றப்போ அவர்களுக்கு தேவையான பல சலுகைகளை பெற்றுக்கிறாங்க. பல சமயத்தில் அது வந்து மக்கள் விரோத தன்மை கொண்டதாகவும் மக்களுடைய உரிமைகளாகவும் பறிக்கக்கூடியதாக. இலவச மின்சாரம் கொடுத்துறாங்க. அவங்களுக்கு இதை கொடுக்கறது மட்டும் இல்ல, இது என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய உரிமைகள் இதுல எப்படி பறிக்கப்படுதுன்னா, இது உண்மையிலேயே வேறு யாருக்கும் விற்கப்படுது. மக்களுடைய நலன்கள், உதாரணமா ஒரு மணல் கொள்ளை எடுத்துங்க, வந்துட்டு ஒரு ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா மணல் கொள்ளை ஈடுபடுறவங்கள்ட்ட ஒரு பெரிய அளவுக்கு டொனேஷன் வாங்கி எலெக்ஷன்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் மணல் கொள்ளையை வந்து பாத்தீங்கன்னா அவங்களால தடுக்கவே முடியாது. அந்த அரசாங்கத்தில் நம்முடைய கேள்வி வந்து பெரிய முதலாளிகள்ட்ட அவங்க வாங்குறதோ அவங்களுக்கு செய்யறதோ இல்ல, சாமானியர்கள், காமன் மேன் நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. இது ஏதோ ஒரு விதத்துல கருப்பு பணம் வாங்கி வச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு சேருதுன்னு ஊழல் பணத்துல எனக்கு ஒரு 1000 ரூபாய் வாங்க முடியுது, சந்தோஷம் தானே? அது இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சார், அவருடைய 1000 ரூபாய் நான் எப்படி கொடுக்க முடியாது? இல்ல சார், இந்த கருப்பு பணத்தை வாங்கி கொண்டு பதிலுக்கு அவர்களுக்கு என்ன செய்யப்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். மாத்தி ஓட்டு போட்டுறேன் இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு யாரு போட்டாலும் போடாட்டியும் கூட இந்த பணம் கொடுத்த நிறுவனங்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வர்ற பட்சத்துல எங்களுக்கு பல சலுகைகள். அவங்க ஆட்சிக்கு வர்ற இல்ல, நீங்க எந்த அடுத்த விஷயம் பேசுறீங்க. நான் ஆட்சிக்கு வர்றதே இல்லைங்கிறது நான் சொல்றேன். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் பணம் கொடுக்குறாங்க, யாரும் ஒருத்தர் ஆட்சிக்கு வரதுன்னு செய்யறாங்க. ஆமா, அப்படி வர்றவங்க கிட்ட பணம் கொடுத்தவங்க சும்மா போக மாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க இன்னொரு விவாதம் பண்றீங்க. நான் சொல்றது என்னன்னா, காமன் மேன் வாங்குறான், நான் வாங்குறேன். எனக்கு என்ன சந்தர்ப்பம், நான் வந்து ஒரு கட்சி தந்து ஒரு இத்தனை கோடி கொள்ளைச்சாங்க, ஒரு பைசா என்னால வாங்க முடியாது. என்னால முடிஞ்சது 1000 ரூபாய். நான் என்ன சொல்றேன் வந்துட்டு, இப்ப இந்த பணம் கொடுக்கறவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் கட்சிக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. பல நிறுவனங்கள் எல்லா கட்சியுமே சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் வந்துட்டு, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி எல்லாருக்குமே அவங்க பணம் கொடுக்குறாங்க. யார் வந்தாலும் சரி இவங்களுக்கு சார்பாக தான் அவங்க செயல்படுவாங்க வந்துட்டு. அப்போ இதோட நீண்ட கால எதிர்மறை விளைவுகள் எல்லாமே மக்கள் அனுபவிக்கிறாங்க. தொடர்ந்து வந்துட்டு அவர்களுடைய உரிமைகள் அல்லது அவர்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பறிக்கப்படுது. அது பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். அதனால இவ்வளவு பணம் வந்து ஒரு தேர்தலில் ஸ்பெண்ட் பண்ணப்படுறதுங்கிறது நீண்ட கால நோக்கில் மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நான் வந்து ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்வி திரு ஆவடிக்குமார்ட்ட கேட்க விரும்புறேன். நீங்க ரொம்ப ஆவேசமா சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து பணத்துக்காக அவர் எல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுடைய தலைவி தமிழக முதலமைச்சர் 2009 பொறுத்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது ஊர் ஊராக அவர்கள் பிரச்சாரம் செய்து இதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு பணம் கொடுக்கும், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் ஓட்டு வாக்குகளை அதிமுக கொடுங்க, என்ன அது ஊழலில் தலைத்த பணம் சொல்லி உங்களுடைய தலைவி சொன்னாங்க. இப்ப விஜயகாந்த் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா இல்ல, 2009 தேர்தலில் சொன்னாங்கன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா எந்த சூழ்நிலையில சொன்னாங்கன்னு பாருங்க. அவங்க மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவங்க வந்து பணத்தை கொடுக்க சொல்ல அதை தடுக்கிற சக்தி தேர்தல் கமிஷனுக்கு இல்லாம இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் அது வந்து தேர்தல் நடைமுறை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சொல்லல, தேர்தல் வந்து உச்சகட்டத்தில் இருக்க சொல்ல அதை வந்து ஒரு தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வர சொல்ல அதை வாங்கிக்கங்க, ஆனா எங்களுக்கு வந்து அந்த காசுக்காக ஓட்டு போடாதீங்க,
அது உங்களுக்கு இப்ப கூட இருங்க, அது உங்களுக்கு கொடுத்த விலை இல்லை. அத வந்து நீங்க அந்த உங்களுடைய பணம், அதனால நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நியாயமா போடுங்கன்னு சொன்னாங்க. வார்த்தை தான் விஜயகாந்த் சொல்றாரு. இல்ல இப்போ தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே சொல்றாரு. தேர்தல் இன்னும் வந்து தேர்தல் நடைமுறை, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அவருடைய கொள்கையா இதை பிரகடனப்படுத்துறாங்க. அவருடைய தேர்தல் அறிக்கையை சொல்லல, அவருடைய கூட்டணியை சொல்லல, அவர் யார் யாரோட சேர்ந்திருக்காருன்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. எடுத்த உடனே பிரச்சாரத்துல முதல் பிரச்சாரத்திலேயே அவர் சொல்றாரு, காசு இருக்கவங்க எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். தேர்தல் நடத்தை விதிகள் இந்தியா முழுக்க ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. நீங்க தேர்தல் ஆரம்பிக்கலன்னு சொல்றீங்க, ஆரம்பிக்கணும். அதாவதுங்க, அவர் வந்து ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிட சொல்லி அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய தேர்தல் பிரகடனம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு அவங்க கூட்டணி அறிவிச்சுட்டு அந்த கூட்டணி சார்பா போய் நாங்க இந்த கொள்கைக்காக நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அதுல பிரச்சனை வர சொல்ல இந்த காசு பிரச்சனையை பேசியிருந்தாருன்னா அவருடைய நோக்கத்தை கொள்கையாக இன்னைக்கு அவருடைய கொள்கையாக நீங்க எல்லாம் காசு வாங்குங்க, வற்புறுத்தி வாங்க. உங்களுடைய கட்சியும் கூட கூட்டணி பற்றி அறிவித்து விட்டு கூட்டணி முடிவாவதற்கு முன்னாலே பிரச்சாரத்தையே துவக்கிவிட்டது. எங்க பிரச்சாரம் நாங்க தேர்தல் விஜயகாந்த் மீது வைக்கிறீர்களோ இல்லங்க, நாங்க தேர்தல் அறிக்கையை வச்சு எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டு அதுக்கு பிறகு நாங்க வந்து அந்த கொள்கை அடிப்படையில தான், அந்த தேர்தல் அறிக்கை அடிப்படையில தான் மக்களை சந்திக்கிறோம், வாக்காளர்களை சந்திக்கிறோம். ஆனா நான் சொல்ல வர்றது, நீங்க குறிப்பிட்ட அந்த கட்சியினுடைய தலைவர் இதுவரைக்கும் தேர்தலை எந்த வகையில சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரா? யாரோட கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம நரேந்திர மோடி வாக்களிங்கன்னு அவர் வந்து ஒவ்வொரு ஊரா சொல்லிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா சொல்லல. நீங்க சொல்றது நீங்க சொல்றது ரெண்டாவது நாள் பிரச்சாரத்துல. அவர் முதல் நாள் பிரச்சாரத்துல சொன்னது வேட்பாளரை சொல்றதை விட அதாவது தேமுதிக சொல்றதுல நியாயம் இல்ல, ஆனா அதிமுக தலைவர் சொன்னதுல ஒரு நியாயம் இல்லன்னு சொல்ல வரல. நியாயம் இல்லன்னு சொல்ல வரல. அவர் சொல்றது அவருடைய நோக்கம் இந்த தேர்தல் அமைப்பையே வந்து சிதைக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து தேர்தல் வந்து அவர் சந்திக்க ஏற்கனவே கேள்வி வச்சேன். அதே வார்த்தைகளை பயன்படுத்தின தமிழக முதலமைச்சர் அதுதான் சொன்னேன். தேர்தல் நடைமுறை, தேர்தல் இறுதி கட்டத்தில் இது வந்து ஒரு பிரச்சனையான பிறகு வேற வழி இல்லாம தேர்தல் கமிஷன் அதை தடுக்க முடியாத சூழ்நிலை வந்த பிறகு அதை சொன்னோம். ஆனா இன்னைக்கு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்க நேரத்தில் இன்னைக்கு வந்து தேர்தலுடைய ஆரம்ப கட்டத்திலேயே கொள்கையை சொல்லாம தேர்தல் அறிக்கையை தராம எடுத்த உடனே போய் இதுதான் ஒரு கொள்கைன்னு சொல்றதுதான் தவறுன்னு சொல்றேன். எந்த கட்சியாவது கொள்கையை சொல்லுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. வசந்த் சாலி, நீங்க ஏதோ கருத்து சொல்ல விரும்புறீங்க திரு ஆவடிக்குமார்? அதாவது விஜயகாந்த் அவர்களும் சரி, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, இது போல ஒரு கருத்துக்களை தெரிவிப்பது என்பது என்னை பொறுத்தளவிலே அது வந்து பல திரைப்படத்திலே இருக்கக்கூடிய ஹீரோக்கள் சொல்லுகின்ற வசனம். அது மக்களை கவருவதற்காக அவர்கள் சொல்கிறார்களே தவிர ஒரு கிரிமினல் அது சட்டப்படி குற்றம் என்று அவர்கள் பேசும்போது சொன்னார்கள். அதிலே ஒரு விஷயத்தை நாம் அது வந்து கிரிமினல் குற்றம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலே 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒரு கிரிமினல் ஆக்ட் அண்ட் கிரிமினல் தாட், ரெண்டும் சேர்ந்துதான் வரணும். இன்டென்ஷன் அண்ட் தென் அதை வந்து நிஜமாவே செய்யறது. இவங்க வந்து மைண்ட்ல கிரிமினல் எண்ணம் இருக்குதா, தவறான எண்ணம் இருக்குதாங்கிறத பத்தி அவங்களே நிஜமாவே ஜெயலலிதா அவர்கள் கொடுத்திருந்தாலோ அல்லது விஜயகாந்த் அவர்கள் நான் கொடுக்கிறேன் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் தான் அது குற்றம். மற்றபடி தேர்தல் ஆணையமே சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அவங்க பேசுனது அவங்க பேசிருக்காங்கன்னு சொல்லி யாராவது என்கிட்ட வந்து சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றாங்க. மற்றபடி வந்து இது நிறைய திரைப்படத்தில் கருத்து அவ்வளவுதான். உங்களுடைய பார்வையில தமிழக முதலமைச்சர் அந்த தேர்தலில் சொன்னதோ இப்போ தேசிய முற்போக்கு திராவிட சொல்றதோ குற்றம் இல்ல? இல்ல குற்றம், அதாவது தேர்தல் நீங்க வந்து அவங்க மேல நடவடிக்கை, விஜயகாந்த் மேல நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு. எப்போ அப்படின்னா யாராவது மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்க எடுக்க தயாரா தான் இருக்கிறோம், பணம் வாங்கிக்கிறதுக்கு நீங்க எது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுங்க. இதே வார்த்தையை ஏற்காடு தேர்தலில் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து ஒரு சைடா வந்து எடுத்து பேசுறீங்க. மு க ஸ்டாலின் இதே வார்த்தையை ஏற்காடு தேர்தலில் இந்த விளம்பர இடைவெளி எடுக்கிற முன்னாடி ஒரு தகவல் நான் சொல்றேன். முன்னாடி நான் நீங்க சொல்லிருக்கேன். அவரை சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டீங்க? நான் கேட்கிறேன், உங்களுடைய பாருங்க தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு.
சொல்றாங்க, புகார் கொடுத்தாங்க, பிரவீன்குமார் பேட்டி அளித்தார் தலைமை தேர்தல் அதிகாரி. நான் கேட்கிறது திமுக நிலைப்பாடு என்ன? தேமுதிக இப்படி சொல்லுகிறது, அதிமுக ஒரு தேர்தல் இப்படி சொல்லி இருக்கிறது, திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? இப்படி தலைவர்கள் சொன்னது சரியா தவறா? நிச்சயமா தவறுதான், நிச்சயமா தவறுதான். பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுங்கள் என்று சொல்வது எந்த விதத்திலே நியாயமாக இருக்க முடியும்? எங்களுடைய கொள்கைகளை சொல்லி இருக்கிறோம், மத்திய அரசில் நாங்கள் என்ன வென்றெடுத்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம், இப்போது என்ன எதை வென்றெடுப்பதற்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி கொள்கையை சொல்லிதானே ஊரூரா போய் நாங்க ஓட்டு கேட்டு இருக்கோம். நாங்க காசு கொடுப்போங்க, நாங்க அவங்க காசு கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க, நாங்க காசு கொடுப்போம் ஓட்டு போறோம் அப்படியே சொல்லி கேட்கிறோம் இல்லையே. ஏற்காடு தேர்தல் நீங்க அப்படிதான் கேட்டீங்கன்னு சொல்லி திராவிடிக்குமார் சொல்றாரு. நான் இன்னொரு தகவல் அப்புறம் சொல்ல போறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஏற்காடு இடைத்தேர்தல் நீங்க அப்படிதான் ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணாலும் திராவிடிக்குமார் குற்றச்சாட்டு ஆளுங்கட்சியினர் கொடுத்தார்கள், கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவர் தேர்தலிலே சொல்லி இருப்பார். அதை வாங்கிக்கலாம் சொல்லி சொல்லியிருந்தார். அதை தாண்டி உங்களுடைய கருத்து உங்களுக்கு நீங்க பதில் சொல்ல யோசிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். தேசிய உறவு திமுகவுடைய பொருளாளர் முன்னாள் துணை முதலமைச்சருமான ஸ்டாலின் மட்டும் அப்படி சொல்லவில்லை. திமுகவுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களே இதே வார்த்தை சொல்லியிருக்கார். பெண்ணாரத்தில் நடந்த இடைத்தேர்தலில் பாமக ஓட்டுக்கு பணம் அளிக்கிறார் என்று சொன்ன போது அவர் பொதுக்கூட்ட மேடையில் அங்கு பிரச்சாரம் செய்த போது பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் மட்டுமா கொடுக்கிறார், இவர்கள் மட்டும் நாங்க தான் கொடுக்கிறோமா, மற்றவர்களாம் கொடுக்கவில்லையா, எல்லோரும் தானே கொடுக்கிறார்கள் என்று பேசினார். இது இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குவதை திமுக நியாயப்படுத்துவதா ஆகாதா? நோட்டுக்கு ஓட்டு தவறா தவிர்க்க முடியாதா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி நான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு மணிஷபுத்திரன் கேட்க விரும்புறேன். நம்ம இப்போ பணம் வாங்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, பணம் வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போறாங்க, இது அப்புறம் இருக்கட்டும். இது பணம் கொடுக்கறது நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் சொல்லி சொல்றோம். ஆனா இது வரைக்கும் நம்ம லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம் சொன்னாலும் கூட வாங்குவர்கள் மட்டும் தான் நம்ம சிறையில் தள்ளிட்டே இருந்திருக்கோம், கொடுக்கறவங்களை சிறையில் தள்ளதான் நம்ம செய்திகள் படிக்கல. இங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கட்சியில குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க. பணம் கொடுக்குறாங்க, முதலாளிட்ட வாங்கினாங்க, அவர்கிட்ட வாங்கினாங்க. ஆனா பணம் வாங்குறாங்க பத்தி யாரும் பேச மாட்டீங்க. பணம் வாங்கக்கூடிய சாமானியர்கள் 4 பேரை பிடிச்சி உள்ள வச்சீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்ந்துருமா? பணம் வாங்கக்கூடிய சாமானியர்கள் குற்றவாளியா இல்லையா? நான் உங்ககிட்ட பாத்தீங்கன்னா இதை நான் வேற ஒரு ஆங்கில கேட்க விரும்புறேன். நம்ம எலெக்ஷன் சிஸ்டத்துல எனக்கு தெரிஞ்சு இருக்க தீமைகள்ல ரொம்ப சின்ன தீமை பணம் வாங்குறது தான். உள்ளே சின்னது ஏன் கேட்கிறேன் நான் சொல்றேன். சாதி வரியை தூண்டி ஓட்டு கேட்கிறது, மதவெறியை தூண்டி ஓட்டு கேட்கிறது, தனிமனிதர்களை அவதூறு பண்ணி ஓட்டு கேட்கிறது, இது எல்லாம் தான் இன்னைக்கு இந்திய எலெக்ஷனை பெரும்பகுதியை தீர்மானிக்குது. போலரைசேஷன் அதுதான் உருவாக்குது. இதுல பணம்ங்கிறது ஒரு அடிஷனலான ஒரு ஈவில்னஸ். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லவே இல்ல. நம்ம என்னன்னு கேட்டோம்னா இதனாலதான் நம்முடைய எலெக்ஷன் சிஸ்டமே ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்படி இல்ல, பல தீமைகளோட இந்த தீமை இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த வாங்குற ஆளை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, உண்மையிலே வாங்குறதுக்கு ஃப்ரீயா கொடுத்தே பழக்கிறதுக்கு யார் காரணம்? ஒவ்வொரு ஸ்டேட் இந்தியா முழுக்க வர்றப்ப நீங்க ஒரு பொருளை மக்களிடம் ஃப்ரீயாக கொடுத்தால் அவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கறத பலவிதமான சூழ்நிலைகளை உருவாக்கியிருக்காங்க. இன்னைக்கு அது சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்கள் அது மலிவு விலையில இருக்கலாம், இலவசமா இருக்கலாம். சொல்ல முடிக்க இல்லங்க. இந்த வாங்குற ஆளை பத்தி சொன்னீங்க இல்லையா, அவ என்ன நினைக்கிறாங்கன்னா கேளுங்க. அப்ப என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பின்தங்கிய நிலைமை, இதன் காரணமா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இதெல்லாம் செய்யணுங்கிறத மறுக்க முடியாது. ஆனா ஒவ்வொரு கட்சியும் சொல்லி முடிக்க விடுங்க. அப்போ சொல்லி முடிக்க விடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படியாக நம்ம பொருள்களை நம்ம கொடுத்து பழக்கிறப்ப ஒவ்வொரு கட்சியும் கிளைம் பண்ணுது, நாங்க தான் உங்களுக்கு இலவசமா கொடுத்தோம், ஒரு ஸ்டேட் கொடுத்தோம்னு சொல்றது கிடையாது, ஒரு வெல்ஃபேர் கொடுத்தது எங்க கட்சி உங்களுக்கு கொடுத்தது. நீங்க சொல்றது ஒரு அரசு கொடுக்கறத பத்தி, கொடுப்பதும் கட்சிகள் பணம் கொடுப்பதும் எப்படி ஒண்ணா முடியும்? என்ன சொல்றேன்னா, நீங்க மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் டைரக்டா பொருள்களா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த பணத்தை உங்களுடைய வாதம் சரியானால் நீங்க கோடீஸ்வரா இருக்கீங்க, அப்படி இல்ல வீட்டுல நான் திருடுறேங்க சொல்றேன் கேளுங்க. அப்ப என்ன அவங்க போய் கொள்ளையடிச்சாங்களா கட்சியோட இதுல இருந்து? நான் என்ன கேட்கிறேன், வாங்குறாங்களே கேட்டு வாங்கல, இவங்க போய் வீட்டுல கவர் போடுறாங்க, எலெக்ஷன் தடுத்தா கூட வீட்டுல கொண்டு போய் போடுறாங்க. அப்ப என்னன்னா, பெருமனை பொருள்களாக நேரடியாக வாங்கிக் கொள்வது தவறு இல்லைங்கிற ஒரு மனப்பான்மையை நம்ம இவ்வளவு நாள் ஆட்சியில் உருவாக்கி இருக்கோம். நம்ம என்னன்னா, எவ்வளவு காலம் இலவசமா நேரடியாக கொடுக்க போறோம், எப்ப மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போறோம், அவர்கள் பொருளை அவங்களே வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு எப்ப கொண்டு வர போறோம்? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த கட்சியும் ஏற்றுக்க தயாரா இல்ல. டைரக்டா கொடுத்து ஓட்ட மொழிஸ் பண்ண முடியுமான்னு கேட்கறது நினைக்கிறாங்க. இந்த ஆட்டிடியூட் தான் அவங்களை இம்யூன் ஆக்குது. பாத்தீங்கன்னா
எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்களை இம்யூன் ஆக்குது. மனுஷபுத்திரர் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு புது பிரச்சனை, இது ஒரு கட்சி சம்பந்தமான விஷயம் கிடையாது. மக்கள் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, மக்கள் ஏன் வாங்கிக்கிறாங்க? அந்த வாங்கிக்கிற குணம் எப்படி மக்கள் குற்றவாளி இல்லையா? வாங்குவதும் ஓட்டுக்காக பணம் வாங்குவதும் எப்படி ஒண்ணாக முடியும்? அப்ப என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா இது குடுக்கறாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் நீங்க இது வரைக்கும் பனிஷ் பண்ணிருக்கீங்க? அதாவது நீங்க ஒருத்தர் அதாவது இவ்வளவு வறுமை இருக்கக்கூடிய அப்ப என்னன்னா நீங்க செய்ய வேண்டியது குடிக்க வேணும்னு சொல்லுங்க, குடிக்க வேணாம்னு சொல்லுங்க, ஒரு நிமிஷம் ஒரே ஒரு சின்ன பதில் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்காக செய்வதை அது கொச்சைப்படுத்துவது இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே மக்களுக்காக அப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்வதை தவறு. அந்த மனப்பான்மை நீங்க தொடர்ந்து கொடுத்துக் கொண்டுதான் தேவைகள் இருக்கும் வரை கொடுப்பார்கள் என்றால் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கிராமங்கள்ல 1000 ரூபாய் பணங்கிறது மிகப்பெரிய பணம். அப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் கட்சியில் கொடுக்க போனா சந்தோஷமா வாங்க. மிகவும் அதாவதுங்க எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும், கல்வி வரணும். அந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். இன்றைக்கு பேப்பர்ல கூட வந்திருக்கு என்னன்னு சொன்னா, காசு வாங்கி கொண்டவர்கள் மேலும் வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதியப்பட்டு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாக்குரிமையை 6 ஆண்டு காலத்துக்கு இழக்கிறார்கள். அப்படிப்பட்ட நடவடிக்கை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டுதான் கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது. என்னன்னா ஜனநாயகத்துக்கு அடிப்படையே புரியாம பேசுறீங்க எல்லாரும். உங்களுக்கு பிரச்சனையே புரியல. ஜனநாயகத்திற்கு அடிப்படை என்ன சொல்றாருங்கன்னா மிகவும் அபாண்டமான பேச்சுகள் நடக்கப்படுது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கணும்னு சொல்றாங்க பாமர மக்கள். அதுல விளைவுகள் என்ன தெரியுமா? இந்த 1000 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு ஒரு அன்ஸ்கில் ஒரு ஸ்கில் இல்லாத ஒரு லேபருக்கு ஒரு வார கூலி, அவ்வளவுதான். நீங்க 1000 ரூபாய் பெரிய தொகை ஒண்ணும் கிடையாது. ஒரு வார கூலி 5 வருஷத்துக்கு அடிமையாகிறவன் ஓட்டை விற்கிறதுனால. ஓட்டுனா என்னது? இவர் முந்தி சொன்னார் இல்லையா, எல்லாமே அடிப்படை உரிமை இல்லை. ஓட்டு தான் ஜனநாயகத்தில் அடிப்படை உரிமை. மற்ற உரிமை எல்லாம் ரிசல்டன்ட். இதுல இருந்து ரிசல்ட் ஆகுது. ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு வாட்டர், ரைட் டு எலக்ட்ரிசிட்டி, ரைட் டு வாட் எவர். அதெல்லாம் இது இல்லன்னா அது இல்ல. பேசுறீங்க சும்மா ஒரு மார்னிஸ்டிக் அதை பேசுறீங்க. ஜனங்க எப்படி தெரியல, ஜனங்களுடைய வாழ்க்கை நிலை பொருளாதாரம் தெரியல. சும்மா பணம் வாங்குற பத்தி தான் பேசுறேன். எதை விற்கிறீங்க, எதை இழக்கிறீங்க? மக்களுக்கு என்ன கொடுத்தீங்க? மக்களை இவ்வளவு சுதந்திரம் ஒண்ணுமே தெரியாம பேசிட்டு இருக்காரு. நீங்க எதை விற்கிறீங்க? ஓட்டு விற்கிறதுன்னு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுதா இருக்காது? ஓட்டுனா என்னது? அதாவது உங்களுக்கு அடிப்படை எல்லா உரிமைக்கே இதுதான் மேல் உரிமை. இதை வித்ததுக்கு அப்புறம் நீங்க ஓடு நீங்க 40 நீங்க 40 ப்ரோக்ராம் பண்ணீங்க இல்லையா? நான் அதை க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க போனாலும் ஒரே புலம்பல். இது பண்ணல. ஏன் பண்ணல? எம்பிட்ட போனா கேட்க மாட்டேங்கிறாரு, எம்எல்ஏ போனா கேட்க மாட்டேங்க. ஏன் மாட்டேன்? நான் ஓட்ட வாங்கி தான் கேட்டப்பா, உனக்கு என்ன கவலை பண்ண? அதுக்கு 5 வருஷம் தான், அதுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் வரேன். என்ன 500 ரூபாய் போட்டு கொடுத்துறேன். இந்த மாதிரி அவல நிறைய இதை ஜஸ்டிஃபை பண்றவங்க எப்படிப்பட்ட ஜஸ்டிஸ் புரிய மாட்டேங்குது. உங்களுடைய பார்வையில நீங்க இந்த பார்வையில சுருக்கமா சொல்ற இவர் 10 நிமிஷம் பேசினார்ல, நான் பதில் கொடுத்தாங்க. இதுல சுருக்கத்துல இல்ல, என்னத்தை விற்கிறீங்க புரியணும். இதுல 1000 ரூபாய் 2000 விஷயம் இல்ல. உங்களை மானத்தை விற்கிறீங்க, உங்க மரியாதையை விற்கிறீங்க, உங்க அடிப்படை உரிமையை விற்கிறீங்க. என்ன ஏழ்மை? என்ன ஏழ்மை? இதனால்தான் ஏழ்மையா இருக்கு.
நீங்க ஓட்டு விக்கலன்னா ஓட்டு விக்கலன்னா ஏழ்மையா இருக்காது. ஓட்டுக்கு பரவாயில்ல இங்க மக்கள் பிரதிநிதிகள் எதுக்கு செய்யாததான் ஓட்டுக்கு கொண்டு வரேன். ஒரு பிரச்சாரம் எப்படி பேசப்பட்டது இங்க அப்படின்னு இலவசங்களை கொடுத்து கொடுத்து மக்களை கெடுத்து குட்டிச்சோராக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழக முதலமைச்சருக்கு இந்த கருத்து ரொம்ப திடமா இருந்தது. இலவசங்கள் கொடுத்து ஏமாற்றுறார்கள் சொல்லிட்டு திமுக கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அவரே என்ன செஞ்சாங்க, அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே இலவசம் அப்படிங்கிற பேரை விலையில்லா அப்படின்னு மாத்திட்டு விலையில்லா அரிசி, விலையில்லா தொலைக்காட்சி பெட்டி, விலையில்லா மடிக்கணின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அப்ப நீங்களும் அதே தானே தொடர்றீங்க. எது திமுக செய்யுது அது தவறு நினைச்சு நீங்க சொன்னீங்களோ அதே இதை நீங்க வேற பேர்ல தொடர்றீங்கன்னு நியாயமா இருக்க முடியும் இல்ல. நீங்க இலவசம் ஏதோ சொல்றீங்க எனக்கு தெரியல. ஒரு அரசாங்கம் மக்களுக்கு மானியம் வழங்குறது ஒரு அரசாங்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஒரு தனியார் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு 1 ஏக்கர் 1 ரூபாய்க்கு தராங்க. மின்சாரம் இலவசமா தராங்க. அவங்களுக்கு தேவையான அத்தனை சலுகைகளும் தராங்க. தொழில் தனி மனிதர் தரக்கூடிய ஒண்ணாக முடியுமா? இல்ல. அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க, தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க, அதனால அவங்களுக்கு எல்லாமே இலவசமா தரும் அல்லது குறைந்த விலையில தரும். முதலாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் இலவசம் என்றால் இதுவும் இலவசம் நான் ஏத்துக்கிறேன். அது உரிமை என்றால் இதுவும் உரிமை என்ற. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் படிப்புக்கு தேவையான பாட புத்தகம் தந்தா அது இலவசமா? மக்கள் கல்வியில முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக தரோம். இன்னைக்கு பசி இல்லாதவனுக்கு ஒரு வேளை சோறு போட்டா அது இலவசமா? இன்னைக்கு அவனுக்கு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு எத்தனை பேர் பட்டினியால் செத்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க. ஏன் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் இலவசம் கொடுப்பதை ஏன் எதிர்த்தது? ஏன் விலையில்லா என்று பெயர் மாற்றியது? நேரடியாக இலவசமா தரணும் சொல்ல வேண்டியதானே. இலவசத்துக்கும் விலையில்லாத்துக்குள்ள வித்தியாசம் சொல்லுங்க. அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அல்லது அவனுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கின்ற பொருளை வழங்குவது தவறில்லை. ஆனா ஆடம்பர பொருளை தருவதுதான் இலவசம் என்று, அது கவர்ச்சிக்காக தருவதோ அல்லது அவர்களை ஈர்ப்பதற்காக தருவதோ அதுதான் இலவசம் சொல்றோம். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அவன் வாழறதுக்கு பசுமை திட்ட வீடுகள் திமுக தான் கேட்கணும். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒண்ணு சொல்றேன், அதாவது இங்க பாத்தீங்கன்னா இலவசங்கள் தப்பு கிடையாது. மக்களுடைய இவ்வளவு வறுமை இருக்க நாட்டுல தவிர்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம வெல்ஃபேர் ஸ்டேட் கேள்வி கேட்டீங்க, ஏன் வாங்குறான்னு கேக்குறீங்க. நீண்ட கால மனப்பான்மை ஏன் வாங்கினா சொல்லிட்டீங்க. என்னுடைய கேள்வி, இங்க விபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது, மது என்ன சொன்னா இந்த நிலைமையை எப்படி மாற்றுவது, அதுக்கான பிரச்சனையின் காரணத்தை தான் நான் சொல்றேன். வாங்கிக்கலாம் நான் சொல்றேன். கைது பண்ணிட்டா இது முட்டாள்தனமா சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா மக்கள் செய்ய முடியாது. என்ன காரணம் உள்ள பிடிச்சு போட்டா திருட்டு ஒழிக்க முடியாது. கோடிக்கணக்கான மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய மக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு எலெக்ஷன்ல ஒரு பிரம்மாண்டமா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஏன் இருக்கு நம்ம யோசிக்கணும். இவங்க சொல்ற மாதிரி மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணிட்டா 4 பேர் ஹாஸ்பிட்டல் உள்ள வச்சு நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நம்ம மக்களை பத்தி பேசுறோம். என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா, நீங்க மக்களை கெடுத்துட்டாங்க, மக்கள் போயிட்டாங்க, மக்கள் அப்படி இல்ல நம்ம அரசியல் கட்சி கெடுதான் சொல்றோம். இதே இந்தியாவுடைய மக்கள் தான் உத்தரப்பிரதேசத்துல மிர்ஜாப்பூர்ல சம்பல் கொள்ளைக்காரியாக இருந்த பூலந்தேவியை அறுதி பெரும்பான்மை வாக்கோடு ஜெயிக்க வைத்தார்கள். அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? மக்கள் சம்பல் கொள்ளைக்காரியாக இருந்த பூலந்தேவி ஜெயிக்க வச்சாங்க, எம்பி ஆக்குனாங்க இந்த மக்கள்.
அதுல வந்து ராபின் ஹுட் கான்செப்ட் இல்ல அங்க உள்ள ராபின் கொள்ளைக்காரி மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா மக்கள் ராபின் ஹுட் பணக்காரங்களுக்கு ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அந்த டீடைல் நம்ம போக வேண்டாம். இலவசத்தை பற்றி ஒரு சின்ன கருத்து மாத்திரம் சொல்றேன். இலவசத்தை பற்றி ஒரு அரசாங்கம் என்ன பண்ண வேண்டும், ஒரு தனி குடிமகன் என்ன பண்ண வேண்டும் கான்செப்டே இல்லை. அரசாங்கம் என்ன பண்ண வேண்டாம், கட்டுமானங்கள் கொடுக்க வேண்டும், தேவையான தனி மனிதனால பண்ண முடியாது. அரசு பத்தி நான் பேசல, நான் வந்து கட்சிகளை பத்தி மட்டும் தான் பேசுறேன். என்னுடைய கேள்வி பாருங்க, 26% மக்கள் வேட்பாளர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற 26% வேட்பாளர்கள் வந்து பெரும் பணக்காரர்களா இருந்தா தான் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 2014 பொது தேர்தலில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல 1/3 வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க வந்து சுத்தமான அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல பணம் வாங்கி ஓட்டு போட்டாங்கன்னா இப்படிதான் வரும். பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா கிரிமினலி பாப்பாங்களா, கொள்ளையடி பாப்பாங்களா? உங்களுடைய பார்வையில அதான் மாத்தணும். உங்களுடைய பார்வையில பணம் கொடுக்கறவங்க மட்டுமே போட்டியில, அதை தாண்டி ஆம் ஆத்மி கட்சியோ லோக் சத்தா கட்சியோ மற்ற கட்சியோ ஏன் சுயேட்சைகள் கூட போட்டிடுறாங்க. அவங்களுக்கு போட்டு சொல்ல வேண்டியதானே. மக்கள் தேர்ந்தெடுக்க அரசியல் கட்சிகள் எத்தனை நாள் போட்டு நீங்க சொல்ற சரியான கருத்து. என்ன நல்ல தலைவர்கள் எப்படி வருவாங்க? லெவல் பிளேயிங் ஃபீல்ட். ஃபுட்பால் கிரவுண்ட் இப்படி இருந்தா கோல் அடிக்க முடியுமா? இங்க இருந்து லெவல் பிளேயிங் ஃபீல்ட். பணம் கிரிமினல் இருக்கிறவரை லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கிரியேட் பண்ண முடியாது. பணம் வாங்குறது அனுமதிக்கிறவரை லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப ஆப்பாத்மே ஒரு ஆளது லோக் சட்டா யாரும் வர முடியாது. நமக்கு முதல்ல என்னன்னா கோர்ஸை யூஸ் பண்ணி முதல்ல பெர்சுவேஷன் பண்ணணும், மக்களுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்காட்டு அதாவது அவங்க ஆக்ஷன் எடுத்து கிரிமினல் ஆக்ஷன் எடுத்து லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கிரியேட் பண்ணாம இருந்தா நல்ல தலைவர்களை உருவாக்க முடியாது. எப்படி வந்தாங்க? ஒரு புது கட்சி தொடங்கி 1 இயர்ல பவர் போடுறாங்க. எப்படி வந்தாங்க? 2ஆம் இடத்துல வந்தாங்க. பவருக்கு வரலாங்களா இல்லையா? நம்ம வந்து இந்த கேள்வி மக்கள் இந்த நோட்டுக்கு ஓட்டு தவறு யாருடையது என்பது தொடர்பாக மக்களிடம் கேட்டிருந்தோம். கட்சிகளுடையதா மக்களுடையதா அல்லது தவறே இல்லையா என்று மக்களிடம் கேட்டிருந்தோம். இந்த ஓட்டுக்கு நோட்டு யார் பக்கம் தவறு, மக்களுடைய கருத்து என்னவா இருந்தது இப்போது பார்க்கலாம். நோட்டுக்கு ஓட்டு தவறு யாருடையது என்ற கேள்விக்கு கட்சிகளுடைய தவறு என்று 50% மக்களும், இல்லை மக்களுடைய தவறுதான் என்று 33% மக்களும், இது தவறே இல்லை என்று 17% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். கட்சிகளுடைய தவறு என்று 50%, மக்களுடைய தவறு என்று 33%, தவறே இல்லை என்று 17%. நான் திராவிட குமார்ட்ட கடைசியா கேட்க விரும்புறேன். மக்களுடைய பார்வை கட்சிகள் தான் இந்த மாதிரி அரசியல் மக்களை வந்து கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களுடைய குற்றச்சாட்டு பிரதானமாக அறுதி பெறும் 50% மக்கள் வந்து கட்சிகள் தான் அப்படி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இந்த இலவசம், இந்த தேர்தல் வாக்கு, பொய்யான வாக்குறுதி, இந்த பணம் இதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது கட்சிகள் மீது குற்றச்சாட்டுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. ஏன்னா வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கே சில கட்சிகள் பணம் பெற்றுக்கொண்டு வேட்பாளர்களை நிர்ணயிக்கிறார்கள், வேட்பாளர்களை அறிவித்திருக்காங்க. இன்னைக்கு சில கட்சிகள் அதை அறிவிச்சு அதனுடைய செய்தியா வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நான் போக விரும்புறேன். இன்னொன்னு, இன்னைக்கு இது பணம் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு சில கட்சிகள் பாலை வச்சு சத்தியம் வாங்குறாங்க, ஒரு சில கட்சிகள் வந்து கடவுள் படத்தை வச்சு சத்தியம் வாங்குறாங்க. ஆக தேர்தலில் வந்து எப்படியாவது வெற்றி பெறணும். கடவுள் படத்தை வச்சு சத்தியம் வாங்குறாங்க திமுக நினைக்கிறேன். பௌத்திரிக கட்சியாச்சு. அது எந்த கட்சின்னு நான் சொல்ல வரல, அது ஊடகங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் எந்த கட்சின்றது. அதனால அதை வந்து நான் இங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது, நீங்க வந்து இதுக்கு அடிப்படை காரணம் மக்கள் வாக்காளர், சராசரி வாக்காளர், சாமானிய வாக்காளரை மட்டும் நம்ம குறை சொல்றது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சிகள் வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கே பணம் வருகின்ற பொழுது, பணக்காரர்களை மட்டுமே அதையே ஒரு தகுதியா வச்சு அவர்கள் வேட்பாளராக உருவாக்குகின்ற பொழுது, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சராசரி மனிதர்கள் வாக்காளர்களாக இருந்து வாக்களிக்கிற தேர்தல். நீங்க மாநிலங்களவை தேர்தல் பார்க்க சொல்ல ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியுடைய முதலாளி, ஒரு பெரிய முதலாளி எந்த அடிப்படையும் இல்லாம, எந்த அரசியலும் இல்லாம வெறும் பணத்தை கொடுத்து ஜெயிக்க முடியும்னு அவர் ஜெயிக்கிறாரு. எந்த தகுதி இல்ல, எந்த ஆதரவும் இல்ல. பணத்தை கொடுக்கிறது வந்து பொதுமக்களுக்கு இல்ல, நீங்க மாதிரி கட்சிகளுக்கு தான் கொடுக்கறாங்க. நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல வரல, நான் கர்நாடகாவில் கூட ஒரு தேர்தல் நடந்தது. கர்நாடகாவில் ஒருத்தர், ஒரு தொழிலதிபர் வந்து எந்த அடிப்படையும் இல்லாம எல்லா கட்சிகளும் ஓட்டு வாங்கிட்டு ஜெயிக்கிறாரு. எத்தனையோ மாநிலங்களவை தேர்தலில் எத்தனையோ
கட்சிகளுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லாம இன்னொரு கட்சியின் வேட்பாளர் காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமா சாமானியர்கள் வந்து 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்குறத பத்தி இவ்வளவு பெரிய இதுவரையிலே நாங்கள் மத்தியிலே செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்லி மீண்டும் நாங்கள் என்ன சாதனைகளை செய்யவிருக்கிறோம் என்பதை சொல்லித்தான் தேர்தலிலே வாக்கு கேட்கிறோம். திமுக அதிமுக பிரச்சாரம் பத்தி நம்ம பேசலாம். முக்கியமான பார்வையில் இருக்கிறது. மக்கள் எவ்வளியோ அவள்தான் மன்னர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. மன்னர் எவ்வளியோ மக்கள் எவ்வளவு என்று சொல்லப்படுகிறது. வெள்ளத்தனையை மலர்நிறுத்த மாந்திரம் உள்ளத்தனையில் உயர்வு என்று வள்ளுவன் சொல்வார். மக்கள் எந்த அளவில் இருக்கிறார்கள் அப்படிதான் அவர்கள் வந்து மக்கள் வந்து ஏற்கனவே பீட்டர் ஒரு முறை வேறொரு விவாதத்தில் சொன்னார். மக்கள் வந்து இது போன்ற அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் அதற்கான காரணம் மக்கள் தான். மக்கள் சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்க தயாரானால் நிச்சயமாக அரசியல்வாதிகள் தங்களுடைய போக்கை மாற்றிக் கொள்வார்கள். மக்கள் மாற வேண்டும். அதற்கான காரணம் அரசியல் தலைவர்கள் மாற வேண்டும். ஏதேனும் ஒரு புள்ளி இந்த ஆரம்பம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு மாற்றத்தை தேடி சொன்னால் மனுஷத்திற்கு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் மாறினால் சமூகத்துடைய மாற்றமாக இருக்கும். அப்படி ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அரசியல் கட்சிகளை குற்றம் சொல்லியிருக்கக்கூடிய மக்கள் இந்த கட்சிகள் குற்றம் சொல்வது மட்டுமில்லாமல் தங்கள் பக்கம் எந்த விரலும் நீளாதபடி பார்த்துக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து திரு மனுஷபுத்திரன் அவர்கள், வசந்தி அவர்கள், தேவசகாயம் அவர்கள், திரு ஆவடிக்குமார் அவர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.